யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏடிஎம்கேல ஜெயக்குமார் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு, வருங்காலத்தில் பிஜேபி ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க இந்த வாட்டி 25 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னீங்க, நீங்க ஜெயிச்சீங்களா? கிடையாது. அன்பு வேலுமணி என்ன கோயம்புத்தூர்ல என்ன பேட்டி கொடுத்திருக்காரு, நாங்க அண்ணாமலை தான் சண்டை போட்டு போனாரு, நாங்க ஒண்ணும் சண்டை போடல அப்படின்னு அவர் சொல்லி ஒரு சமாதானப்படுத்தினாரு எல்லாத்தையும். இது உண்மையான விஷயம். எல்லா பேரும் ஓட்டு பிரிஞ்சு நீங்க போனதுதான் ஒரு டீமுக்கு சாதகமா முடிஞ்சது. நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்திருந்தால் இன்னைக்கு 40 அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க. நீங்க 20-30 சீட்டு கண்டிப்பா ஜெயிச்சிருக்க முடியும். பிஜேபி ரெட்டலையும் இதே மாதிரி நீங்க வருஷம் சண்டை போட்டுன்னே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஜெயிக்க முடியாது. ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ இருந்த எலெக்ஷன் வேற, இப்ப இருக்கிற எலெக்ஷன் வேற. அது உங்களுக்கே தெரியும். நீங்க எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திருக்கீங்கன்னு தெரியும். பிஜேபி எத்தனை இடத்துல ஓட்டு விதத்துல அதிகமா வாங்கியிருக்குன்னு தெரியும். இன்னைக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்குன்னு மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஜெயிக்கிற வாய்ப்பும் கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்துல போயிடுச்சு. அது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிற வேண்டிய விஷயம்தான். அதே மாதிரி வருங்காலங்களில் விஜய் அண்ணா எலெக்ஷன்ல வந்தாருனால் உங்களுக்கு டஃப் கொடுப்பாருன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க உங்க கட்சி இல்லாமல் போனாலும் போகும். அப்போ உள்ள சமயத்துல நீங்க கூட்டணி இல்லாமல் நீங்க தனிப்பட்டு இனிமேல் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பேசுனீங்க ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சு பாருங்க. எடப்பாடி அவர்களுக்கும் தெரியும் அங்க என்ன நடந்தது, என்ன மக்கள் யாருக்கு அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு. யாராச்சும் ஒரு ஆளு ஜெயிக்க முடிஞ்சா அவங்களால? யாராச்சும் ஒரு ஆளு ஏடிஎம்கேல இந்த ஜெயலலிதா இல்லாம நீங்க நிக்கிற எலெக்ஷன், இது எம்பி எலெக்ஷன்ல ஒரு ஆளு உங்களால ஜெயிக்க முடிஞ்சா? போன தடவையும் மொத்தமா போச்சு, இந்த தடவையும் மொத்தமா போச்சு. அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது. நீங்க யாருக்காச்சும் உங்க டீம்ல எடப்பாடின்ற ஒரு தலைவர் சொல்றதை நீங்க யாராச்சும் கேக்குறீங்களா? யாருமே கேட்பதில்லை. உங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அதனால உங்க கட்சிக்கு மக்கள் யாரும் அதிகமா ஓட்டு போற மாதிரி. கூட்டம் வேணா கூடும், கூட்டம் கூடுற இடம்லாம் ஓட்டு விழுகும்னு நினைக்க கூடாது. நீங்க உங்களுடைய தலைவர் சொல்றத நீங்க யாராச்சும் கேக்குறீங்களா? கேட்கல. உங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணின்னு போயிட்டு இருந்தீங்க கடைசி 4 வருஷம். அதனாலதான் உங்களுக்கு எலெக்ஷன்ல அதிகப்படியான சீட்டு வரல. ஒவ்வொரு பேட்டி உடுக்கையிலும் மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க, என்ன இவங்க பேசுறாங்க, ஏடு பேசுறாங்க அப்படின்னு. நீங்க இனி வருங்காலங்களில் தனிப்பட்டு எல்லாம் ஜெயிக்கிறது என்பது சாத்தியமில்லாத விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க கூட்டணி சேர்ந்துதான் ஜெயிக்க முடியும். நீங்கள் தனித்து நின்றாலாம் நீங்க கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இதுக்கு என்ன தீர்வோ அதனுடைய தீர்வை நோக்கி நீங்க செல்லுங்கள். மக்கள் விழித்து கொண்டார்கள். அதனால் நீங்கள் வருங்காலங்களில் ஜெயிப்பதற்கு முடிவுங்கள். கூட்டணி கட்சியை பலப்படுத்துங்கள். கூட்டணி கட்சி பலமாக இருந்தால் தான் நீங்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆளுக்கு 2 வருஷம் சிஎம் இருந்த கூட போங்க. அதுக்காக ஒரு கட்சியை ஜெயிப்பதற்கு விடாதீர்கள். இப்ப அப்படித்தான் நடந்து போச்சு லாஸ்ட் 2 எலெக்ஷன்ல. வருங்காலங்களில் இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது. வெற்றி நமதே, 40 நமதேன்னு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்னாரு. அது மாதிரி நீங்கள் இறங்கி வேலை செய்ய வேண்டும். கூட்டணி கட்சிகளை வலுப்படுத்த வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் செய்த பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க கூட்டணி கட்சியை விடவே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்க என்ன சின்னத்துல கேட்டாங்களோ அந்த சின்னத்தை அப்படியே கொடுத்து அவங்கள நிக்க வச்சாரு. 21 சீட்டோ 22 சீட்டோ தான் அவங்க நிப்பாட்டினாங்க. மற்ற எல்லாம் அவங்க சின்னம் கேட்டாங்க, அதுலயே நிப்பாட்டி ஜெயிக்க வச்சாரு ஸ்டாலின் சார் அவர்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டி சொல்லி ஆக வேண்டும். இது மாதிரி நீங்கள் கூட்டணி கட்சி அமைத்து நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே இதை ஜெயிக்க முடியும். இல்லாட்டி உங்களால் ஜெயிக்கவே முடியாது என்பது என்னுடைய கருத்தாக இல்லை. நீங்க வேணா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. எங்க எவ்வளவு ஓட்டு செதறி இருக்கு, யார் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க, இதனுடைய வெளிப்பாடுகள் என்னன்னு வருங்காலங்களில் தெரியும். நன்றி, வணக்கம்.